நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விரிவாக விவாதிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியில் காத்திருக்கிறோம். இன்றைக்கு ராகுல் காந்தியினுடைய ஒரு குற்றச்சாட்டை தலைப்பாக வைத்து மத்திய அரசின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டில் உண்மை என்ன, பொருளாதாரத்துறையில் மத்திய அரசு தோல்வி அடைந்ததாக ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு ஏற்புடையதா? அரசாங்கத்தினுடைய மோடியினுடைய தலைமையில் 10 ஆண்டுகள் கழிந்து 11வது ஆண்டு 2+ என்கின்ற 3வது முறை ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். பொதுவாக ராகுல் காந்தியினுடைய கணிப்பு அவர் ஒரு அரசியல் தனமாக மோடியின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறதா என்று ஒரு கேள்வி எதிர்க்கட்சியில் ஆளும் கட்சியினுடைய முகாம்களிலிருந்து எழும். இதையும் தாண்டி இந்திய பொருளாதார நிபுணர்கள் அவர்களுடைய பரிந்துரை அவர்களுடைய பார்வையில் சர்வதேசத்தோடு ஒப்பிடுகிற போது இந்தியாவினுடைய பொருளாதார நிலை ட்ரேட் டெஃபிசிட் என்று சொல்லக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதிக்கான வித்தியாசம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஃபாரின் ரிசர்வ் கேஸ் இந்தியாவினுடைய மணிக்கு எதிராக தினமும் தொடர்ந்து தாழ்வு நிலை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய டாலர்களுக்கு எதிராக இந்திய மதிப்பு, இப்படி நிறைய காரணிகள், ஜிடிபி, சமமில்லாத ஒரு சமமற்ற பொருளாதார நிலை, வேலையின்மை, அதை போன்று இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், ரெசஷன், பணநிலை, அதாவது பணப்புழக்கத்தில் ஏற்படுகிற மந்த நிலை, இது எல்லாவற்றையும் நாம் ஆய்வு செய்துதான் ஒரு நாடு செழிப்பாக இருக்கிறதா இல்லையா. 10 வருஷத்துக்கு அப்புறம் எம்எஸ்எம்இனுடைய வளர்ச்சி, மேனுஃபேக்சரிங் ஹப்பு, ட்ரேடு எப்படி லோக்கல்ல இருந்து மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங், எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கார்ப்பரேட் கம்பெனி நிலை, பொருளாதாரத்தில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த விவகாரத்தில் தனியார் முதலீடுகள் ஏன் தாமதிக்கப்படுகிறது, இதையெல்லாம் பல கேள்விகள் எழுகிறது. ராகுல் காந்தி சொன்னதை தாண்டி நாம் இந்த தலைப்பில் பேச போகிறோம். நம்மோடு பேசுவதற்கு பொருளாதார துறையிலிருந்து 2 பேர் நம்மோடு கலந்து கொள்கிறார்கள். வங்கித்துறை சார்ந்த பொருளாதார நிபுணர் மரியாதைக்குரிய ஐயா திரு ரவிசங்கர், அதை போன்று நம்முடைய இணைப்பின் வெளியே பட்டய கணக்காளர் பொருளாதார நிபுணர் ஐயா சுப்பிரமணியன் சார். சுப்பிரமணியன் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சோஃபியா. பொது உடைமை தமிழ்நாடு பொது உடைமை இயக்கத்தினுடைய சார்பில் மூத்த பத்திரிகையாளர் ஐயா நெய்வேலி பாலு அவர்கள். வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் மரியாதைக்குரிய விஜயகிருஷ்ணா. வணக்கம். முதல்ல நம்முடைய பொது உடைமை தமிழ்நாடு பொது உடைமை இயக்கத்தின் சார்பில் ஐயா, இப்போ நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பொதுவான கேள்வி, இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் மோடியுடைய ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு தேசம், நீங்கள் பல தலைமுறைகளை பார்த்துருக்கிறீங்க, ஒரு தேசம் உண்மையிலே செழிப்படைந்திருக்கிறதுக்கு உங்களின் பார்வையிலான அளவுகோல் என்ன? இப்போ ரொம்ப சரியான கேள்வி. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இதை அப்ரோச் பண்ணுறது இந்த 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 முனையில் இந்த ஆங்கிளில் அப்ரோச் பண்ணுறதுங்க தான் சரியாக இருக்கும். கரெக்டாக சொல்லுங்கள். அதான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட வச்சுட்டேன். ஒரே விஷயம், அது எந்த ஆட்சியாக வேணா இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கூட்டணியாக இருக்கட்டும், அதாவது யூ மஸ்ட் டெலிவர் குட்ஸ். சாதாரண மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதான் ரைட். இப்போ மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையான பிரச்சனை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன எதிர்பார்க்கலாம் தெரியுங்களா? ஒன்றே ஒன்று தான், படித்ததுக்கு ஒரு வேலை, முதல் ஒன்று. 2வது பிள்ளைகளுக்கு படிப்பதற்கான வசதி. 3வது நோய் வந்ததுனால் மருத்துவம். இதுக்கு பிறகு தான் வீடு கீடு மற்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாம் அதுக்கப்புறம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், இந்த நாட்டில் அடிப்படையில் விலைவாசி உயர்வுங்கிறது எப்படி இருக்குது? என்னுடைய சொந்த கருத்துப்படி சொல்கிறேன். கடந்த 1 ஆண்டுகளுக்குள்ளாக எசென்சியல்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படையான உணவுப் பொருட்களுடைய விலை எவ்வளோ ஏறி இருக்கு? துவரம் பருப்பு 160 ரூபா, உளுத்தம்பருப்பு 180 ரூபா, இன்னும் சொல்லப்போனால் பாசிப்பருப்பு 200 ரூபா, கடலெண்ணெய் 180 ரூபா, நல்லெண்ணெய் 300 ரூபா. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு 10,000 15,000 வாங்கக்கூடிய
ஒரு மாத ஊதியம் வாங்கக்கூடியவர்கள் தான் இந்த நாட்டினுடைய உழைப்பாளி மக்களில் கிட்டத்தட்ட 70 விழுக்காடு இருக்காங்க. இப்போ அரசு ஊழியர்கள், வங்கியில் இருக்கக்கூடியவர்கள், மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கெல்லாம் பஞ்சப்படி கொடுக்குறாங்க. அந்த பஞ்சப்படிக்கு இப்போ என்ன தெரியுங்களா பேர்? வேரியபிள் டிஏன்னு பேர். அதாவது விலைவாசிக்கு தகுந்த பஞ்சப்படி கொடுக்குறாங்க. அது சரியாக இருக்கா இல்லையா அதை பற்றி நிறைய விவாதங்கள் இருக்கு. நான் அதுக்குள்ளே போகலை. ஆனால் இது செய்திருக்கிறார்களா என்று கேட்டால் அது இல்லை. உதாரணமாக இப்போ இந்த கடந்த 1.5 ஆண்டுகளில் விலைவாசி அளவுக்கு அதிகமாக ஏறி இருக்கு. எத்தனை சதவீதம் ஏறி இருக்கு? எவ்வளவு ஏறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 60லேருந்து 80% ஏறி இருக்கு. டபுள் ஆயிட்டு. ஆமாம். ரெண்டாவது, காய்கறி எல்லாம் நீங்கள் தொடவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு 25 ரூபாய்க்கு ஏதாவது காய்கறி இருக்கா? எதுவுமே கிடையாது. கத்திரிக்காய் கிடையாது. ஆனால் இன்னொரு கொடுமை, இதனுடைய மறுபக்கம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நாள் சொல்கிறாங்க முட்டைக்கோஸ் எக்கச்சக்கம் வளர்ந்துருச்சு. ஆமாம். அதை வந்து 10 ரூபாய்க்கு வாங்க மாட்டேங்கிறாங்க, 5 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஹோல்சேல் ரேட்டில் 4 ரூபா 3 ரூபா தான் கொடுக்குறேன். அப்போ என்னென்னா, நீங்கள் பல இடங்களில் போன ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி விலை 3 ரூபா 4 ரூபா கேட்குறாங்கன்னு சொல்லி தோட்டத்துக்குள்ளே பறிக்கூலி கூட எங்களுக்கு அது பறிக்கிறதுக்கான கூலி கூட கட்டுப்படி ஆகாது. இது பல நாட்கள் நடக்க ரோட்லேயே தட்டிட்டு அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா மாடை விட்டு மேய விடுறாங்க சார். மாடை விட்டு. ஆனால் அன்றைக்கி கூட நீங்கள் கோயம்பேடுலையோ சென்னையில் ஒரு மார்க்கெட்டில் போனீங்கன்னா அன்றைக்கி தக்காளி விலை 60லேருந்து 80 ரூபா. இப்படி ஒரு சூழல் எவ்வளோ. அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் என்ன சீர்திருத்தம் வேணாலும் பண்ணுங்கள், டு தி காமனஸ்ட் மேன், இந்த சாதாரண மனிதனுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கை இப்போ கிட்டத்தட்ட மோடி வந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த 12 வருஷத்தில் அவனுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க? வெறும் பணத்தை கூட்டி கொடுத்தால் போதாது. பணம் வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 8000 ரூபா அன்றைக்கி ஒருத்தர் சம்பளம் ஆகணான்னு சொன்னால், இன்றைக்கி இந்த விலைவாசியில் அவனுக்கு 15,000 ரூபா கொடுத்தா தான் அந்த 8 வருஷத்துக்கு முந்தி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நிலையை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணுன்னா இப்போ 8,000 ரூபாய்க்கு மேலே குறைஞ்சது 15,000 ரூபா கொடுத்தா தான் இருக்க முடியும். கொடுத்துருவோமா? இப்போ பாலு ஐயா ஒரு கேள்வி அழகாக சொன்னீங்க. சம்பளம் உயர்றது சரி, இப்போது வந்து செல்ஃபாக ஒரு கூலி வேலை செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு சம்பளம் உயர்த்துறது இல்லை. அந்த மக்களுக்கு இந்த விலைவாசி எப்படி சந்திக்க போகிறாங்க? எப்படிங்க? நான் என்ன சொல்கிறேன்னா அதைத்தான் நான் கேட்குறேன். இப்போது நான் மீண்டும் சொல்கிறேன், நாட்டுக்கு சுதந்திரம் வந்தாலும் தோட்டிக்கு புதுசமை கூடையில்லைன்னு சொல்லுவாங்க. இதுதான் யதார்த்தமான விஷயம். நீங்கள் கடைக்கூடிய எல்லாம் இருக்கக்கூடிய, நான் என்ன சொல்கிறேன்னா, அம்பானி வந்து ஒரு நாளைக்கு காலையில் 50 இட்லி, 20 வடை, 15 பூரி செட்டு, ஒரு 30 கப் காஃபி சாப்பிட்றாரா? வாய்ப்பே இல்லை. முடியுமா? யாராலையும் சாப்பிட முடியும். யாராலையும். அப்போ என்னன்னா, வாயும் வயிறும் இருக்கக்கூடியவனுக்கு அவனுக்கு 3 வேளை ஒரு குறைந்தபட்சம் ஒரு அரை வயிறு முக்கால் வயிறாவது கொடுக்கணுமில்ல. அதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்யாமல் நீங்கள் என்னதான் பட்ஜெட்டை போட்டு நீங்கள் வந்து இந்த ஃபிகர்ஸை வச்சுக்கிட்டு அத்தனை கோடி இத்தனை கோடி அவனுக்கு கொடுத்தேன் இவனுக்கு கொடுத்தேன், அதில் பயனே இல்லை. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கு பொருளாதாரத்தை பொறுத்த அளவில் மத்திய அரசு தோல்வி அடைந்திருக்கிறது. ராகுல் சொன்னாலும் சொல்லலைனாலும் சொல்கிறேன். நான் ராகுல் கருத்தை நான் வந்து என்டாஸ் பண்ணல. சரி. ஆனால் யதார்த்தமான நிலைமை என்ன என்று சொன்னால், இந்த காமனஸ்ட் மேன், இந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த 12 ஆண்டு காட்சி காலத்தில் அவனுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஐயாவுடைய கருத்தை வச்சு ரவிசங்கர் சார் உங்கள்கிட்ட நேரம் வந்துடுறேன். இப்போ யதார்த்தமான ஒரு சூழ்நிலை அவங்க சொன்னாங்க. அதில் புள்ளி இதில் புள்ளி 43.6 அதெல்லாம் விட்டுருங்க. காமனாக உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்புடைய ரேட்டு, எண்ணெயுடைய ரேட்டு, அவனுடைய வாங்கும் சம்பளம், இன்றைக்கி இருக்கிற செலவு கணக்கு. ஆனால் பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்தியா வளர்ந்து வருகிறது என்கின்ற ஒரு ப்ரொக்ளமேஷன் ஒரு ஆபத்தான போக்குது. இதனால் நாங்கள் பல விஷயத்தில் தவறுதலான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. இந்தியா வளர்ந்து வருகிறது அப்படிங்கிற ப்ரொக்ளமேஷனே தவறு அப்படிங்கிறார். அதற்கு அவர் பல விஷயத்தை சொல்கிறாங்க. ஆக்ஸ்ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி எடுத்த கணக்கில் இந்தியாவுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட 10% மேல்குடி வர்க்கத்தின் மதிப்பில் கிட்டத்தட்ட 72% இந்திய பொருளாதாரம் அந்த 10% மக்கத்திலும் 67 கோடி பேரிடம் 1% மட்டும்தான் இருக்குது. ஒரு டிஸ்பேரிட்டி அமங் த சிட்டிசன் நம்ம மக்களுக்குள்ள. இந்த கணக்கெல்லாம் பார்த்து சொல்லுங்கள். இந்த விலைவாசி ஐயா அவர்கள் சொன்னதை ஒரு பொருளாதார நிபுணர், இது அரசியல் அல்ல, சாதாரணமாக. கண்டிப்பாக. ஏன்னா நானும் இப்போ டேட்டா வச்சு தான் பேச போகிறேன். ஐயா சொல்லுங்கள். ஏன்னா பொருளாதாரங்கிறச்ச டேட்டா ஸ்பீக்ஸ். ஓகேவா?
அதாவது டேஞ்சபிள் பெனிஃபிட்ஸ் அப்படிம்பாங்க. பொருளாதாரம் எக்கானமி உயருது அப்படின்னால் என்ன நீங்கள் பார்க்குறீங்க? டேஞ்சபிள் பெனிஃபிட்ஸ். இப்போ இவர் சார் சொன்ன மாதிரி உளுத்தம்பருப்பு விலை, துவரம்பருப்பு, எண்ணெய், எஸ் எல்லாம் எண்ணெய் நல்லெண்ணெய் 340 ரூபாய் எசென்சியல் கமாடிட்டிஸ். ஆனால் இது வந்து இதுலேருந்து 10 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி, 30 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆல்வேஸ் பணம், வேஜ் ரிவிஷன், சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, தென் இந்த பக்கம் விலைவாசி ஏறுது. இன்னிலேருந்து ஒரு 1970-75 பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு கிலோ அரிசி 5 ரூபாய் 7 ரூபாய் அப்படின்னு விற்றது, இன்னைக்கு 60 ரூபாய் 70 ரூபாய். இதை வந்து எந்த ஒரு அரசாங்கத்தையும் குறைச்ச எக்கானமியே வளருது. எக்கானமி வளருதுன்னா என்ன பண்ணுவீங்க? பெர் கேபிட்டா இன்கம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது, உங்களுக்கு கையில் எந்த அளவுக்கு வருமானம் வருது, தென் எந்த அளவுக்கு எக்கானமியில் கன்சம்ஷன் இருக்குது, எனக்கு எவ்வளோ சம்பளம் வருது, எந்த அளவுக்கு என்னால் சேவ் பண்ண முடியறது, அதே மீறி எந்த அளவுக்கு நான் கன்சியூம் பண்ணுறேன். ஒரு எக்கானமி அப்படின்னு எடுத்துட்டாலே இன்கம், கன்சம்ஷன், சேவிங்ஸ், இது எல்லாமே இந்த மாதிரி இதை வச்சு பார்க்குறச்ச ஓவரால் இப்போ நீங்கள் சொன்னீங்க சில பொருளாதார இவர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. இதில் நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இது நான் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, நான் 1-2 சொல்கிறேன். கண்டிப்பாக நான் தப்பு சொல்ல சார். ஆஸ் அ மாடரேட்டர் யுவர் கொஸ்டின் இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன், எல்லாருக்கும் மார்கன் அண்ட் ஸ்டான்லி அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபேம், அந்த மார்கன் அண்ட் ஸ்டான்லி என்ன சொல்கிறாங்க, கடந்த 10 வருஷத்தில் என்னென்ன மாதிரி பாலிசி சேஞ்சஸ், என்னென்ன மாதிரி ப்ராசஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க இந்த மோடி அரசாங்கம், அது எந்த அளவுக்கு இந்த 10 வருஷத்தில் பெர் கேபிட்டா இன்கம்மை ரெட்டிப்பாக உயர்த்தி செஞ்சு, அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுடைய இன்கம் பெர் கேபிட்டல் இன்கம். ஓகே, எக்ஸ்போர்ட் இந்தியாவிலேருந்து வருமானம் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் எந்த அளவுக்கு டபுளாக இருக்குது, மேனுஃபேக்சரிங் செக்டர்லாம் அவங்க ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு டபுளாக இருக்குது, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. இதில் வந்து இந்தியாவில் இதில் குறிப்பாக ரிதம் தேசாய்னு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மார்கன் ஸ்டான்லி இந்தியா ஆப்ரேஷன், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, குளோபலி எல்லாருமே சொல்கிறாங்க, அதாவது இந்தியா வந்து இந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்ந்து வருது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்தியா அது எல்லாமே அந்த அளவுக்கு இவங்ககிட்ட இருக்க பொட்டென்ஷியலை எதிர்பார்த்த பொட்டென்ஷியல் பிரகாரம் இந்தியா செயல்படவில்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. அண்டு ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் ரொம்ப ஹையில் இருக்குது, இன்ஃப்ளேட்டட் வேல்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறார், இல்லைங்க இதெல்லாம் ஒரு தவறு, இதில் வந்து இவங்க என்னென்ன ஃபேக்டர்ஸ் பார்க்கணுமோ குறிப்பாக அந்த ஃபேக்டர்ஸை இவங்க பார்க்கல. இதில் மெயினாக இவர் சொல்கிறது, லாஸ்ட்டாக ஒரு 10 சேஞ்சஸ் இந்த மோடி அரசாங்கம் பண்ணிருக்காங்க. அந்த 10 சேஞ்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நான் ஒரு 4-5 மட்டும் சொல்கிறேன் குறிப்பிட்ட. சப்ளை சைடு பாலிசி ரிஃபார்ம், ஃபார்மலைசேஷன் ஆஃப் தி எக்கானமி, ரியல் எஸ்டேட் ரீரா அப்படிம்பாங்க, ரெகுலேஷன் டெவலப்மெண்ட், இப்போ அது இல்லைன்னா டிஜிட்டலைசிங் தி சோஷியல் டிரான்ஸ்ஃபர், எல்லாமே இப்போ டிஜிட்டல். தென் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட், இந்த மாதிரி ஒரு 10 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 10ல் ஒரு ஐயா நெய்வேலி பாலு சொன்னார், இன்சால்வன்சி பேங்க்ரப்சியோ அல்லது டிஜிட்டல் பரிணாமமோ சாமானிய மக்களுக்கு ஒரு 1/2 கிலோ பருப்பு வாங்குறவனுக்கு என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு? அதுதான் கேள்வி. நான் அதான் சொல்றேன், நீங்க எம்எஸ்எம்இ, இன்சால்வன்சி, பேங்க்ரப்ஷன் எல்லாமே நம்ம பேசணும். எல்லாமே உயர்மட்ட லெவல்ல பெரிய பல லட்சம் கோடி கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட். அவர் கேட்பது, நாடு தேசம் முன்னேறுகிறது, எனக்கு ஒரு நாள் சம்பளம் 500 ரூபா, போயிட்டு வர்றதுக்கு 50 ரூபா போகிறது, 450 என் குடும்பத்தை நான் பராமரிக்கணும். நீங்க என்ன செஞ்சீங்க 11 வருஷம்? இது அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா 1947 வருஷத்துலேருந்தே இந்தியன் எக்கானமின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக லோவர் மிடில் கிளாஸ், பிலோ பாப்புலேஷன் இது இருக்கத்தான் செய்வாங்க. என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு அப்போது 75 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு சதவீத மக்கள் பிலோ பாப்புலேஷனில் இருந்தாங்க, இப்போ அவங்க எந்த அளவுக்கு மேலே வந்திருக்காங்க, இதுதான் பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி சார், 1972 ஒரு கப் காஃபி வந்து 10 பைசா அப்படின்னு விற்கிறான், பூரி செட்டுனால் ஒரு ரூபாய் அப்படின்னு விற்கிறான். இன்றைக்கி அப்படியா? நான் சரவணபவனில் போய் சாப்பிட்டா பூரி செட்டு 95 ரூபாங்கிறான். ஸோ பிலோ பவர்ட்டி லைன் பீப்புள் கண்டிப்பாக சாப்பிட முடியாது. அப்போ அதனால்
பொருளாதாரம் வளரவில்லைன்னு சொல்ல இல்ல முடியும். ஐயா என்ன சொல்றாங்க, நீங்க பெரிய ஹோட்டல்களை சொல்லல, சாமானிய ஒருத்தன் ஒரு கூலி வாங்குறவன் 65-70 ரூபாய்க்கு 2013 பார்த்த ஐயா ஒரு பருப்புடைய விலை 65 ரூபா இன்னைக்கு இருக்கு லிஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா 210 ஆகி இப்ப 280 இருக்கு. அததான் நான் சொல்ல வரேன். சம்பளம் வந்திருக்கா, வாழ்வியல் முறை வந்திருக்கா, அததான் நான் சொல்ல வரேன். இதை நீங்க அதான் சொல்றாங்க சார், இது மாதிரி இதை வந்து கம்பேரிசன் பண்ணக்கூடாதுங்கிறீங்க. இல்ல அதாவது சார் 2013ங்கிறீங்க, 2000க்கு போங்க, 1980க்கு போங்க, அப்ப என்ன விலைவாசி இருந்தது? நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்குள்ள தான் சொல்றேன். 10 வருஷம் டபுள் ஆயிருக்கே மோடி ஆட்சி வந்து சார். அதான் இப்ப நான் என்னோட டேட்டா சொல்றேன். நீங்க இன்ஃப்ளேஷனை பத்தி பேசணும். இந்த இன்ஃப்ளேஷன் பத்தி இன்ஃப்ளேஷன் அப்ப 12-13% இருந்திருக்கு காங்கிரஸ் இருந்திருக்கு. கவர்மெண்ட். நான் காங்கிரஸ்னே சொல்ல வரேன் சார். அதுக்கு முன்னாடி 12% இருக்கு தலைப்பு. இப்போ இன்ஃப்ளேஷன் 2% வந்து எனக்கு என்ன, நீங்க பொருளை உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், 5% கீழே வந்தாலும் விலைவாசி குறைய மாட்டேங்க. எனக்கு அது புரியவே இல்லையே. இன்ஃப்ளேஷன் குறைஞ்சா விலைவாசி கட்டுக்குள்ள வரும். நான் உங்கள்கிட்ட கண்டிப்பா. அப்ப ஏன் கட்டுக்குள்ள வரும்? இல்ல இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறச்ச இப்போ சார் வந்து ஒரு யூனியன் இவராக இருந்தாரு, அவருக்கு சாருக்கும் தெரியும். காய்கறி விலை அது மட்டும் வச்சு பண்ணுறதில்ல, ஓவராலாக சோ மெனி கன்சியூமர் ஐட்டம் எடுத்து வச்சுட்டு அதை வச்சுட்டு தான் இவங்க சொல்கிறாங்க போன குவார்ட்டரில் எப்படி இருந்தது, இந்த குவார்ட்டரில் எப்படி வந்திருக்கு, இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கா இல்லையான்னு. பொதுவாகவே ஓவரால் இன்ஃப்ளேஷன் 10%. இப்போ ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் அங்கெல்லாம் பாருங்கள் இன்ஃப்ளேஷன் என்ன ரேஞ்சில் இருக்குது, இந்தியாவில் என்னன்னு பாருங்கள். 5%, 6%, 4.3 இதெல்லாம் வந்து இன்னைக்கு 6 something. ஓகே, இட்ஸ் வெல் அண்டர் கண்ட்ரோல். ஆனால் சர்வதேச நிபுணர்கள் சொல்றாங்க 4க்கு மேலே போகிறது நல்லது இல்லை. அதாவது 4க்கு மேலே போகிறதுங்கிறது நல்லது இல்லைங்கிறது சார் உங்களுடைய ஓவரால் இதில் என்ன ஜிடிபி வருது, ஓகே, இதெல்லாம் முக்கியம். அதனால ஜஸ்ட் லைக் தட் மேலே இருந்த மாதிரியா 4 இப்போ இந்த மாதிரி. சார் இப்போ உங்களுடைய கருத்து சுருக்கமாக நம்ம ரெண்டாவது நிறைய பேச போகிறோம். இந்தியா ஒரு மிகச்சிறப்பான வளர்ச்சியில் இந்த 10 வருஷத்தில் இருந்திருக்கு. அதை பற்றி இன்னும் டாட்டா உங்களுக்கு கொடுக்கல. இல்ல நீங்க முதல்ல பேசும்போது கண்டிப்பா இன்டர்நேஷனல் லெவல்ல தேசாய் போன்ற தலைவர் மார்கன் ஸ்டான்லி என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம சுருக்கமா சொல்லிட்டாலே போதுமானது. அதனால அதை சொல்லி வச்சு அப்ப இந்த விலைவாசி உயர்வு என்பது இன்எவிட்டபிள். விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. அதனால தான் ஓவரால் இன்ஃப்ளேஷன் சார் ஓவராலாக இப்போ இங்க 2013ல 12.17, 2013ல 12. நோ, அதுக்கு முன்னாடி 2012, 11, 10 4.3, 5, 4.2 இருந்திருக்கு. ஓவராலாக இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 2018 3.94%, 2019 3.73%, 2020 6.62 கோவிட் பீரியட், 2021 5.13. நம்ம கோவிட் பீரியட் கணக்கிலே எடுக்க கூடாது. ஆமா, ஒரு அப்நார்மல்சி இந்த மாதிரி இதுதான் இருக்கு. ஸோ இதில் ஓவரால் நம்ம என்ன பார்க்கணும், ரைட். ஸோ ஒரு எக்கானமி க்ரோ ஆகுது அப்படின்னா நேற்று வரைக்கும் பிலோ தி பாவர்ட்டி லைன் எவ்வளோ பேர் இருந்தாங்க, இன்னைக்கு அந்த பிலோ தி பாவர்ட்டி லைன் அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கா இல்லையா, இதை தான் பார்க்கணும். விஜயகிருஷ்ணா, காங்கிரஸ் சார்பில் 2 விதமாக இந்த கருத்தை அணுகொண்டிருக்கு. சாமானியர்களுக்கு புரிகிற மாதிரி அவர்களுக்கு தேவைக்கான நெய்வேலி பாலு ஐயா அவர்கள் கருத்தை வச்சாங்க. நம்முடைய மரியாதைக்குரிய பொருளாதார நிபுணர் அவங்க வேற ஒரு ஆங்கிளில் கருத்து வச்சாங்க. காங்கிரஸ் கட்சி எந்த அடிப்படையில் அணுகுது ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி, பொருளாதாரம், சமமான தன்மை? அதாவது காங்கிரஸ் என்றைக்குமே சாதாரண மக்களுக்கான கட்சியாக தான் இருந்திருக்கு. தொடர்ச்சியாக எப்பவுமே அடித்தட்டு மக்கள் எம்பவர் ஆகிறதுக்கு, அதாவது இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை எழுதும் போதே நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் மாசஸ். இதுதான் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களாக இருக்கட்டும், அறிவாசான் அண்ணல் அம்பேத்கராக இருக்கட்டும், இவங்களோட மிகப்பெரிய குறிக்கோளாக இருந்ததுன்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் மாசஸ். என்றைக்குமே காங்கிரஸ் கை தூக்கி விட்றது. ஆமாம், என்றைக்குமே காங்கிரஸ் அந்த வழியில் தான் போயிருக்கு. என்றைக்குமே அந்த மாதிரி திட்டங்களை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சார் கூட பேசும்போது சொன்னார் பாலிசிஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ்லாம் பேசினார். ஆக்சுவலி பொலிட்டிக்கலாக நீங்கள் எக்கனாமிக் பாலிசிஸ் க்ரியேட் பண்ணுறீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இன்றைக்கி சார் கூட சாதாரண மக்கள் பற்றி பேசுகிறாங்க. அந்த ஒரு சாதாரண மக்களாக இப்போ எல்லாருமே இருக்கோம். ஒரு சாதாரண ஒரு நார்மலாக நம்ம ஒரு கடையில் போய் சாப்பிட்ருப்போம். 2010-15 டைமில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டு ஒரு இட்லி 5 ரூபாய்க்கு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி ஆனால் ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு இட்லி சாப்பிட முடியுதா இன்றைக்கி நம்மளால்? நான் சொல்கிறது பெரிய ஹோட்டல்ஸ் கிடையாது, ஒரு சாதாரண இது. அதே மாதிரி ஒரு நார்மலாக ஒரு வெரைட்டி ரைஸ், ஒரு சாதாரண ஒரு வெரைட்டி ரைஸ் அன்றைக்கி ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்கு சாப்பிட முடிஞ்சு. இன்றைக்கி அது முடியல. ஏன்னா எல்லாம் அவ்வளோ தூரம் விலைவாசி உயர்ந்திருக்கு. இப்போ என்னென்னா இந்த ப்ளூம் வெஞ்சர்ஸ்ன்னு இருக்காங்க, அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட், இண்டஸ் வேலி ரிப்போர்ட்டுன்னு கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் ஒரு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா
100 crore இந்தியன்ஸ், கிட்டத்தட்ட 100 கோடி இந்தியர்கள் they are not able to spend on discretionary goods. ஓகே. அதாவது டிஸ்கிரிஷனரி கூட்ஸ்னால் அவங்களோட அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களை மீறி அவங்களால செலவு பண்ண முடியலை. அவங்க நினைச்சாலும் முடியல, அவங்க விருப்பப்பட்ட பொருட்களில் அவங்களால செலவு பண்ண முடியல. இதுதான் இன்னைக்கு இன்னையோட யதார்த்தமான உண்மை இதுதான். இன்னொன்று 50% இந்தியர்கள் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஒரு 150 ரூபாய் வருமானத்தில் தான் வாழ்கிறாங்க. சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, இவங்க கிரியேட் பண்ணுற பாலிசிஸ் இருக்குல்ல, இந்த பாலிசிஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னா, அதான் இந்த டாப் 10%, இந்த மேல்தட்டு 10% மக்களோட இன்கம் மட்டும், அதாவது அவங்களோட இன்கம் மட்டும் எவ்வளோ இருக்குன்னா டோட்டல் நேஷ்னல் இன்கம் ஷேரில் 57.7% வந்திருக்கு. ஆனால் இந்த பாட்டம் ஆஃப் 50 இருக்காங்கல்ல, இவங்களது வந்து 22.2 இருந்து 15% கம்மியாக இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸ் டைமில் விவசாய தொழிலாளர்களோட வருமானம் அதிகரிச்சுட்டே இருந்தது. இன்றைக்கி பிஜேபி ஆட்சிக்கு அப்புறமேட்டு அது டீஃப்ளேட் ஆகிருக்கு, அது கம்மியாக இருக்குது. மற்ற எல்லா துறைகளிலுமே தனிநபர் வருமானங்கள் வந்து கண்டினியூஸாக கம்மியாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, பர் கேபிட்டா, அதாவது நீங்கள் இந்த ஜிடிபி ஃபிகர்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பர் கேபிட்டா தனிநபர் வருமானத்தில் இந்தியாவோட நிலை என்ன? ஜிடிபி நம்ம சொல்கிறோம் 3rd largest எக்கனாமின்னு சொல்கிறோம், ஆனால் பர் கேபிட்டா தனிநபர் வருமானத்தில் நம்ம நிலைமை என்னன்றதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இன்னும் அந்த ப்ளூம் வெஞ்சர்ஸோட இண்டஸ் வேலி ரிப்போர்ட்டில் ரொம்ப ஷார்ப்பாக இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது இந்த கன்சம்ஷன் கிளாஸ் இஸ் நாட் எக்ஸ்பேண்டிங், இட் இஸ் டீப்பனிங்ன்றாங்க. அதாவது என்னன்னா, இந்த கன்சம்ஷன் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பயன்படுற இது வந்து விரிவடையில், அதாவது ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரில் இந்த 10 பேர் இருக்காங்கல்ல, இது 10லேருந்து 20ஆவோ 30ஆவோ விரிவடையில். இந்த 10 பேர் இருக்காங்களே, இந்த 10 பேர் 4 பொருள் வாங்க முடிஞ்ச இடத்துல 10 பொருளாக தான் வாங்க முடியுது. இதுதான் நடந்துன்னு. இது டீப்பனிங். இது என்ன ஆகுனா, இந்தியாவோட பொருளாதார சமத்துவமின்மையை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கே தவிர இது எந்த விதத்துலையுமே கம்மியாக பண்ணல. இன்னொன்று, அதே ரிப்போர்ட்டில் சிபிஐ இன்ஃப்ளேஷனை பற்றி அவங்க ஒரு பேராமீட்டரில் இண்டிகேட் பண்ணுறாங்க. அந்த சிபிஐ இன்ஃப்ளேஷனில் இந்தியாவுக்கு மேலே இருக்க கண்ட்ரிஸ் யார்னா, ஒரு பக்கம் மெக்சிகோ, இன்னொரு பக்கம் ரஷ்யா, இன்னொன்று பங்களாதேஷ். இந்தியாவுக்கு மேலே இருக்க கண்ட்ரிஸ். மெக்சிகோவில் என்ன நிலவரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரேசில் கூட எடுத்துக்கலாமா? இல்லை, அந்த ரிப்போர்ட் பிரேசில், அந்த ரிப்போர்ட்ல இந்த 3 கண்ட்ரிஸ் வேணும்னா நான் உங்களுக்கு அதோட எவிடன்ஸ் நான் நம்மள ஒத்த ஒரு கண்ட்ரி பிரேசில். அந்த பிரேசில் இவர் சொன்னா அதுல கொண்டு வர முடியல, அது இல்ல, அதுல இல்ல. அதுக்கான இது என்கிட்ட ஆதாரம் இருக்கு, வேணா எவிடன்ஸ் காட்ட முடியும். அது என்ன நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குன்னா, இந்த மெக்சிகோ நம்மளுக்கு எப்படி பார்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ரஷ்யா இட்ஸ் அ வான் டான் கண்ட்ரி, அங்கே இப்போ தொடர்ந்து போர் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பங்களாதேஷில் மிகப்பெரிய உள்நாட்டு குழப்பம் போயிருக்கு. இதுக்கு அடுத்தபடியில் இந்தியா இருக்கு. அப்போ நீங்கள் கிரியேட் பண்ண எக்கனாமிக் பாலிசிஸ் எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கணும். இது எல்லாமே பெரும் முதலாளிகள், அதாவது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி உலக அரசியல்லையே யாருமே பேசாத ரொம்ப குறிப்பிட்ட ஒரு விஷயத்த தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு. மோனோப்ளி, எலிமினேட் மோனோப்ளின்னு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. அந்த மோனோப்ளியை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, 10% பாட்டு 72% சொத்துக்கள் இருக்குன்னு. ஆமாம், அது கண்டினியூஸாக இப்போ அந்த மோனோப்ளி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ என்னன்னா, அந்த மோனோப்ளி நம்மளுக்கு கம்மியாகல, நீங்கள் எடுத்துகிட்டு வர பாலிசிஸ் கம்மியாகணும். அந்த மோனோப்ளியை கம்மி பண்ணோம், சாதாரண மக்கள் கிட்ட பணம் போய் சேரணும். அதாவது இது சார் சொன்னாங்க, இங்கே என்ன மிகப்பெரிய இருக்குன்னா, வெறும் சப்ளை சைட்லேயே இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் பண்ண இது வரைக்கும் பொருளாதார ரீதியான நீங்கள் எடுத்த நடவடிக்கை எதுவுமே அதை அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கவே முடியல. என்னன்னா, டிமாண்ட் சைடு, அதாவது சாதாரண மக்கள் கிட்ட பணம் போய் சேர்றப்போ தான் இது பண்ண முடியும். இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னா, 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டம் சாதாரண மக்கள் கிட்ட தொடர்ச்சியாக பணத்தை அவங்க கையில் பணம் சேரும்படியாக செஞ்சுட்டே இருந்தது. ஆனால் நீங்கள் என்னென்னா, பட்ஜெட் வைஸ் பட்ஜெட்டாக நீங்கள் அது மக்கள் தேவைக்கு ஏற்ப அதை நீங்கள் உயர்த்தவே இல்லை. இன்னொன்று, அந்த 100 நாள் வேலையை அதிகரிக்கணும்னு சொல்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி எந்த இஷ்யூஸே பண்ணாமல் வெறும் கிரானிக் கேபிட்டலிஸ்ட், அதாவது எங்கள் தலைவர் அவர்களாக இருக்கட்டும், பிரியங்கா காந்தி அம்மையார் அவர்களாக இருக்கட்டும், எல்லாம் இப்போ ரீசெண்டாக திருப்பி சொல்கிறாங்க ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது என்னென்னா, டாப் டவுன் அப்ரோச்லேருந்து பாட்டம் அப்ரோச்சுக்கு வாங்க, நீங்கள் கிரானிசம்லேருந்து போகாதீங்க, சாதாரண மக்களுக்காக போங்கன்றாங்க. சார், நான் இன்னும் சாதாரண மக்கள் இப்போ அதுதான் ஒரே டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த மோனோபொலிசம் சொல்லும்போது இந்த 10 வருஷத்தில் அதானியுடைய பொருளாதாரம் 1583% வளர்ந்துருக்கு, அம்பானியுடைய பொருளாதாரம் 400% வளர்ந்துருக்கு. சாமானிய திரு பாலு ஐயா சொன்ன மாதிரி 15,000 வாங்குறவனுடைய பொருளாதாரம் எத்தனை சதவீதம் வளர்ந்துருக்கு. முக்கியம் அந்த மொனோபோலிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும்போது பணம் வந்து ஒரு மட்டத்தில் குவிந்து கொண்டே இருக்கிறது, மற்றொரு மட்டம் இந்தியா 2 முகம் 3 முகம் இருக்கிறதா. நான் ஒன்று கேட்கலாமா? இந்த இதில் இப்போ அவர் கிருஷ்ணா அவர் பேசினார், எக்ஸலண்ட், நான் ரொம்ப அழகாக பேசுகிறார்.
இந்த மாதிரி குவியுது அப்படிங்கிறச்ச இந்தியாவில் என்ன பாலிசி இருக்குது, அதாவது சோஷலிஸ்ட் பாலிசி இல்லை கம்யூனிஸ்ட் பாலிசி அந்த மாதிரி இருக்கா? இவ்வளோ தான், இதுக்கு மேலே உங்களுக்கு போகக்கூடாது, இந்த பணத்தை பிரித்து இவ்வளோ பேருக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கா பாலிசி? இல்லை அந்த மாதிரி பாலிசி கொண்டு வரணும் அப்படிங்கிறீங்களா? அந்த மாதிரி கொண்டு வரணும்னால் இதுவரைக்கும் நீங்கள் 1952 முந்தைய டாடா பிர்லா, அப்புறம் அம்பானி, இப்போ அதானி, ஒரு சில இவங்ககிட்ட தான் போகிறது. ஏன்னால் ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க. இப்போ எம்எஸ்எம்இ அந்த லெவலில் ஆண்டர்பிரினர்ஷிப் கொண்டு வராங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஸ்டார்ட் அப் இதெல்லாம் கொண்டு வராங்க. இருந்தாலும் இப்போ இதில் என்ன கேள்வினா, கொண்டு வராங்க, இது எப்போ எத்தனை வருடத்திற்கு அற்புதம் பலன் கிடைக்கும்? இப்போ வெரி குட் 2014 ஒரு அப்நார்மல்சி வாஸ் ஹேப்பன். சரி, அப்போ மோடிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா ஒரே இரவில் இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் செல்லாமல் ஆக்கிட்டீங்களே. அவர் பதில் சொல்ற, நான் என்னுடைய பாலிசியில் கேட்குறேன், கண்டிப்பாக 50 நாள் பொறுத்துக்கிடுங்க. எத்தனை 50 நாள் போயிருக்கு? அப்போ ஹவு லாங் டைம் டு டேக்? இன்னும் எத்தனை காலம் இந்த வளர்ச்சி உண்மையிலேயே கிடைக்கும்? வெரி குட் சார். அந்த வளர்ச்சி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நான் வளர்ச்சி என்பது ஐயா ஒரு பைண்டிங் ஐ அக்செப்ட் இட். அதாவது 1 லட்சம் கோடி சொத்து இருக்கு அதானி ஆர் அம்பானிக்கு இருக்குனால் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? அந்த 1 லட்சம் கோடியை பிரித்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்றீங்களா? இல்ல, அவர் மோனோபோலிங்கிறது ஒரு மோனோபோலி. அவர் கேட்கறது ஒரு தனி மனிதர்கள் வளர்ந்துருக்காங்களே சார். இவங்க ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுக்கும் பொழுது டெண்டர் கால் பண்றாங்க, டெண்டர் கால் பண்ணி இவங்க அலோகேட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்டை ஒரு 10,000 கோடி ஒர்த்து ப்ராஜெக்டை எடுத்து பண்ணணும் அப்படின்னால் இன்னைக்கு இந்தியாவில் வேற யாரும் ஆள் இருக்காங்களா? எல்என்டி ஒரு பர்டிகுலர் இவங்க சேர்மன் அந்த குரூப் போயிடும். ஸோ இந்த மாதிரி அப்படிதான் சுற்றி வரும். பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது எப்படி எடுத்து பண்ண போறீங்க? அதனால அவங்க அப்படியே வளர்ந்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு பாலிசி எல்லா கட்சியும் சொல்லுங்க. இப்போ இது என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? எப்படி இந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்றீங்க? பாலிசி இருக்கா? கட்சி யாராவது சொல்லுவீங்களா? ரீஜனல் பார்ட்டிஸ் ஆகட்டும், இவங்க காங்கிரஸ் இவங்க ஆகட்டும், சொல்லுங்க என்ன பண்ணலாம். இப்போ நீங்க சொல்றது 2 விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. யூரோப்பிய யூனியன்லாம் ஒரு திட்டத்தை போட்டு உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஒரு முடிவு கொண்டு வர போறாங்க. ஆமாம், நீங்க சொல்லுங்கன்னு அமெரிக்கா கேட்குது, அமெரிக்காவுக்கு கொடுக்க போறாங்க. இன்னைக்கு அரபு யூனியன் உச்சி மாநாடு இப்போ காலைல ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் முடிவு தெரியல. நீங்க சொல்லுங்கன்னு ஈஜிப்டையும் ஜோர்டான்ட்டையும் அமெரிக்கா கேட்குது. அதே மாதிரி நீங்க கேட்குறீங்க. இல்ல நான் நீங்க இல்ல உங்களுடைய பாலிசி அதாவது நீங்கன்னா ரவிசங்கர் இல்ல, மோடி அரசு கேட்குது உங்கள்கிட்ட என்ன பாலிசி இருக்குன்னு கேட்குது. சுப்பிரமணியன் சார், உங்களை நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஒரு ஆடிட்டர், பட்டய கணக்காளர், பொருளாதார நிபுணர். இந்தியா உண்மையிலே வளர்ந்துருக்கா? பெரிய அளவில் அரவிந்த் சுப்பிரமணியன் போன்றவர்கள் சொல்கிறாங்க, சென்குப்தா போன்றவர்கள் சொல்கிறாங்க. வளர்ந்துருக்குன்னு சொல்கிறது பெரிய ஆபத்து. அதாவது எப்படின்னு சொன்னால், நான் பெரிய செல்வந்தன் சொல்லுவாங்க, சில விஷயத்திற்கு அந்த வார்த்தைக்காகவே தன் வாழ்க்கையை கடன் வாங்கியாவது மெயின்டைன் பண்ணணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, தயவுசெய்து கதைக்காதீங்க அப்படின்னு சென்குப்தாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு. நம்முடைய ரவிசங்கர் அவர்கள் வேறு மாதிரி சொல்கிறாரு. ஐயா என்ன சொல்ல போகிறீங்க? அதாவது 2014 என்டிஏ அரசாங்கம் வரும்போது ஃப்ரெஜைல் 5 எக்கானமிக்குள்ளே நம்ம ஒன்றாக இருந்தோம். ஃப்ரெஜைல் 5னா நொறுங்கி விழும் பொருளாதாரம். ஸோ அந்த மாதிரியே பார்வையை வச்சுக்கலாமா? நம்ம இப்போ நொறுங்கி விழும் பொருளாதாரத்தில் இந்தியா 5வது இடத்துல இருக்குன்னு வச்சுட்டுலாமா? அது அல்ல. ஸோ அங்கேயிருந்து எங்கே வந்திருக்கோம் நம்ம? அதாவது $1.7 trillion எக்கானமியாக இருந்தது. நான் சதவீதத்துக்குள்ளே போகல, ஏன்னா சதவீதம் வேறுபடும். பேஸ் கம்மியாக இருந்ததுன்னா சதவீதம் ஜாஸ்தியாக இருக்கும், பேஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சதவீதம் கம்மியாகும். அதுக்கு போல நான் கையில் பணம் எவ்வளோ இருக்குது, பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, அதுதான் நம்ம பேசுகிறோம். ஸோ $1.7 trillion எக்கானமியாக இருந்த இந்திய பொருளாதாரம் இன்னைக்கு $4 trillion எக்கானமியாக இருக்கிறது. டாப் 5ல வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெஜைல் 5லேருந்து டாப் 5ஆக வந்திருக்கோம். இப்போ நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நம்ம வளர்ச்சி தானாகவே வந்துருமே, நீங்கள் என்ன பண்ணினீங்க அப்படின்னு கேட்பாங்க நமக்கு. அதற்கு 2004 காங்கிரஸ் அரசாங்கம், யூபிஏ அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது $700 billion தான் நம்மளோட எக்கானமியாக இருந்தது. 700 billion. இவங்க ஆட்சியை விட்டுட்டு போகும்போது 10 வருடம் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா $1.7 trillion, அதாவது $1 trillion உயர்ந்தது பொருளாதாரம். $1 trillion என்ன வருஷத்துக்கு $100 billion. நம்ம பர்சன்டேஜே பேசல, ரூபாயில் பேசுகிறேன். பேங்க்ல பணம் எவ்வளோ இருக்குன்னு பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த 1.7 இவங்க எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, டேக் ஓவர் பண்ணினதுக்கப்புறம் 2024 முடியும் போது 3.7, இப்போ 4 ஆயிடுத்து. 2024 முடியும் தருவாயில் $3.7 trillion இருந்தது. ஸோ $2 trillion எக்கானமி உயர்ந்தது. விச் மீன்ஸ் $200 billion வருடா வருடம்
சப்ஜெக்ட் அந்த ஒரு 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவிட் இருந்தது. அதையும் தாண்டி நம்ம வந்து $3.7 trillion வளர்ந்தோம். ஸோ $100 billion இருந்த சராசரி வருமானம், ஆண்டின் வருமானம், நாட்டின் வருமானம் $200 billion உயர்ந்தது வந்து இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி நம்ம கையில கிடைக்குங்க. இதுதான் சொல்றோம் நம்ம எல்லாருமே. இன்னொன்று, இந்த வறுமை கோட்டிற்கு கீழே எவ்வளவு பேர் இருந்தாங்க, எவ்வளவு பேர் வந்து எலிவேட் ஆகி மேலே வந்திருக்காங்கன்றதுக்கு தரவுகள் பார்த்தீங்கன்னா 2014க்கு முன்னாடி ஒரு 25% பேர் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தாங்க. இப்போ 11% மக்கள் தான் கீழே இருக்கிறாங்க. ஸோ ஒரு 14-15% மக்கள் வந்து வறுமை கோட்டின் விளிம்பிலிருந்து மேலே வந்திருக்காங்க. இது வந்து நிதி ஆயோக் கொடுத்த ரிப்போர்ட். நம்ம எப்பவுமே நிதி ஆயோக் கொடுத்த ரிப்போர்ட் வந்து மோடி அரசாங்கத்தோட வந்து ரைட் ஹேண்ட், அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க தான் கொடுப்பாங்க, அதனால நம்ப முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனா அந்த ரிப்போர்ட்டின் நம்பகத்தன்மையை உணர்ந்து தமிழக அரசாங்கம் தன்னோட நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டில் 2% தான் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க, நிதி ஆயோக் ரிப்போர்ட்டை உள்வாங்கி சொல்றாங்க. ஸோ அப்போ அதோட நம்பகத்தன்மையை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்திய கூட்டணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தன்னோட நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது போன வருஷம் வெறும் 16 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 3-4 வருடங்கள் அவங்களும் மேலே வந்துருவாங்கன்றாங்க. ஸோ இந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க வந்து மேலே வருதுன்றது வந்து ஒரு நடைபெற்று கொண்டிருக்கிறது, விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக்சுவலாக அந்த கோவிட் காரணம் அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வந்திருக்கும். பட் ஓகே, ஒரு 2-3 இயர்ஸ் டிலே ஆயிருக்கு. இன்னொன்று, நீங்கள் இன்ஃப்ளேஷன் பற்றி பேசுனீங்க. அதாவது மெக்சிகோவையும் ரஷ்யாவையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச அது தவறான உதாரணங்க. ஏன்னா நமக்கு வந்து இன்ஃப்ளேஷனே பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக வந்து க்ரூட் ஆயில் மூலமாக வருகிறது தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் 85% வந்து நம்ம க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணுறோம். அதனாலேயே நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா மெக்சிகோவில் ரஷ்யாலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ். ரஷ்யாலே நம்ம ஆயிலை வாங்கி நம்ம வந்து எவ்வளோ நம்ம கோவிட் காலகட்டத்திலையோ இல்லை இந்த ரஷ்யா உக்ரைன் வரும்போது எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணால் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மெக்சிகோ அண்ட் ரஷ்யா வந்து இட் இஸ் நாட் அ கம்பேரபிள் இன்ஃப்ளேஷன் ஃபேக்டர்ஸ் நான் பார்க்குறேன். நம்ம வந்து இன்னைக்கு தேதியில் 5-6% இன்ஃப்ளேஷன் இருக்கு. அதாவது ஆர்பிஐ என்ன பேண்ட் வச்சிருக்காங்கன்னா 4-6% நம்ம மெயின்டைன் பண்ணணுங்க அப்படின்றது தான் அவங்களோட விஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. அது முன்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் 2014க்கு முன்னாடி அந்த 10 ஆண்டுகளில் 8.2% இருந்தது. இப்போ வந்து 5.6%, 5.5% ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. சரி, அதாவது இந்த அரசாங்கம் வந்து பொருளாதார கொள்கைகளை வந்து 2 மிகப்பெரிய சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதாவது மக்களுக்கு வந்து சில கஷ்டங்கள் இருந்தாலும் ஆனா அதனோட ஃப்ரூட்ஸை வந்து இப்போ நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஒன்று இந்த ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும். யார் வருத்தப்படுறாங்க டிமானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா பெரிய செல்வந்தர்கள், யாரெல்லாம் வந்து 2வது எக்கானமியை வந்து ஓட்டி கொண்டிருந்தார்களோ தான் அவங்க தான். இப்போ நானும் நீங்க கஷ்டப்படுறோமான்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. ஸோ நம்மளை வந்து ஒரு இண்டிகேட்டர் நம்ம இப்போ நம்ம இந்த 5 பேனலிஸ்ட் இருக்கோம் இல்லையா, 5 பேனலிஸ்ட் டிமானிட்டைசேஷனால ஏதாவது சஃபர் ஆயிருக்குமா சொல்லுங்க. ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம்னா டிமானிட்டைசேஷன் இஸ் பொலிட்டிக்கலா இருக்கிற பீப்புள் தே ஆர் சேயிங் தட் அதனால வந்து எங்களுக்கு வந்து நொடிஞ்சு போச்சுன்றாங்க. ஸோ நம்பர் 2 எக்கானமி எல்லாம் நம்பர் 1 எக்கானமியாக மாற ஆரம்பித்திருக்கிறது. ஸோ அதுதான் மிக முக்கியம். அது மாதிரி ஜிஎஸ்டி இந்த பொருளாதார கொள்கை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் காஷ்மீருக்கு பொருளை வந்து இங்கேருந்து அனுப்ப முடியும். அதற்கு உண்டான வரியை வந்து அவர்கள் கழித்து கொள்ள முடியும். முன்னாடி அப்படி கிடையாது. எஸ், டீத்திங் ப்ராப்ளம் இருந்தது ஒரு 6 மாதத்துக்கு 8 மாதத்திற்கு. இப்போ ஸ்மூத்தாக போயின்னு இருக்கு. ஸோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 145 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் வந்து நீங்கள் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரீங்கன்னா அது கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும். ஆனால் அந்த எதிர்ப்பையும் தாண்டி ஒரு 2-3 வருடங்கள் ஆக்சுவலாக பி. சிதம்பரம் நல்லா சொல்லுவார், பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போதெல்லாம் இது கசப்பான மருந்துங்க, உங்க நோய்க்கு வந்து இது மருந்தாக இருக்கும், இப்ப கசப்பா இருக்கும் ஆனா நோய்க்கு மருந்தா இருக்கும். இது அவர் சொன்ன வாக்கியம். அந்த வாக்கியம் தான் திருப்பி நம்ம அவங்களுக்கு சொல்றோம். அவர் தான் சொன்னாரு சும்மா இருந்தாலே எக்கானமி வளர்ந்துரும்னாரு. சும்மா இருந்தா வெறும் $100 பில்லியன் தான் வருஷத்துக்கு வளர்ந்துருக்கும், $200 பில்லியன் வளர்ந்துருக்காது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கணும் நம்ம. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பொருளாதாரத்துல வந்தீங்கன்னா இந்தியா வந்து அன்பீட்டபிளா இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு தேதியில. 2030 வந்து $7 trillion எக்கானமி நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் சொல்றோம் நம்ம. நன்றி. ரொம்ப சிறப்பாக நிறைய விரிவான கருத்துக்களை நம்முடைய சுப்பிரமணியம் ஐயா வச்சாங்க. நெவேலி பாலு சார், இப்போ இந்தியாவுடைய வளர்ச்சியில் 45% மக்கள் விவசாயிகள். விவசாயத்துடைய 2023-24 அவங்களுடைய 1.4 இந்தியாவினுடைய விவசாயத்துறையினுடைய வளர்ச்சி அது 2ஆம் முன்னோட்டமாக 0.7 குறைவு. வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கலாம் யாராவது விவசாயத்துறைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லை. இந்தியாவில் உள்ள தனியார்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா? இல்லை. எல்லாமே விவசாயம். நீங்கள் சொன்ன காய்கறி விலையிலேருந்து எல்லாமே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் வந்து ஊழல்கள் அதிகரிப்பு,
இரண்டாவது ஒரு ஆன்சைட்டி, மதம், சாதி, ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் சமூகத்தில் இருக்குது. இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரிய இடையூறு. நீங்கள் ஒரு பொது உடைமை ஆர்வலராக என்ன பண்ணுறீங்க? நான் அடிப்படையாக முதல் ரவுண்டில் சில விஷயங்களை சொன்னேன். நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள். நான் ஒரு கேள்வி அடுத்த விஷயத்தை நான் பேசுகிறேன். பேசுங்க. இதை பற்றி இப்போ குறிப்பாக ராகுல் காந்தி பேசியிருக்கிறது அந்த பட்ஜெட்டையும் ஒட்டி தான் பேசியிருக்கிறார். இந்த பட்ஜெட் பற்றிய விவாதத்தில் நான் இதே இடத்துல நானும் கலந்துக்கிட்டேன். பட்ஜெட்டில், அதாவது மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கு. வெரி குட். அன்றைக்கு என்ன இந்த பட்ஜெட் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், இது அகில இந்திய பட்ஜெட் அல்ல. அன்றைக்கு நிர்மலா சீதாராமன் கொடுத்தது பீகார் பட்ஜெட். உண்டா இல்லையா? அப்படின்னு பீகார் பட்ஜெட் தான் என்று சொன்னார். என்ன காரணம் என்று கேட்டால், தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயிலேருந்து கல்விக் கொள்கையிலேருந்து பலதுக்காக கேட்டு 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 தொண்டை தண்ணி வற்றி போச்சு. எல்லா கட்சிக்காரர்களும் பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு எதுவும் கொடுக்கப்படவில்லை. 4 முறை புயல் அடித்தது, இன்று வரையில் 1 பைசா கொடுக்கப்படவில்லை. வெறும் பணக்கணக்கை சொல்லிட்டு இருக்காங்க. 42 கோடி வந்துச்சு, என்னாச்சு? இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாஜகவுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு, நீங்கள் 5 லட்சம் கோடியாக கடனை நீங்கள் அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ஆகிட்டீங்க. இதில் நீங்கள் அடித்தது எவ்வளவு அப்படின்னு கேட்குறார். மறுநாளைக்கே தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்கிறாரு, மோடியினுடைய ஆட்சியில் 118 லட்சம் கோடி இன்றைக்கி வந்திருக்க, 176 லட்சம் கோடி வந்திருக்க, அதில் நீங்கள்லாம் சேர்ந்து கொள்ளையடித்தது எவ்வளவுன்னு. அப்போ என்ன என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய ஒரு தமிழக தலைவர் எப்படி பேசுகிறாருன்னு பாருங்க. அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, அவர் ஒன்றும் சாதாரணமான ஒன்றும் படிக்காதவன். நான் படிக்காதவன், நான் ரொம்ப எளிமையாக படிச்சிருந்தேன். நான் ஸ்கூல் ஃபைனல் தான் படிச்சிருக்கேன். பள்ளி இறுதி வகுப்பு மேலே நான் ஒன்றும் பெரிதாக படிக்கலை. ஆனால் அவர் IPS படித்தவர். அவர் சொல்கிறார், இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ கொள்ளையடிச்சிங்க அப்படின்னு ஒரு அரசியல் தலைவர் இன்னொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை இந்த மாதிரி வார்த்தையை வச்சு பேசலாமா? இது என்ன அரசியல் நாகரீகம்னு என்னுடைய கேள்வி. அதை விட மற்றொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா தெரியுமா? இன்னொன்று சொன்னார் அவர். இந்த தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்கிறாருன்னா, மு.க. ஸ்டாலினுக்கு அவர் மனநிலை சரியாக இருக்கிறதா என்று சோதனை பண்ண வேண்டும் என்று சொன்னார். இதை ஒரு ஊடகம் கூட இதை விவாதத்துக்கு எடுத்துக்கல. ஒரு சொல்லாமா? ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய 3 முறை பிரதமராக வந்திருக்கக்கூடிய மோடியினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தமிழகத்துடைய தலைவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவருக்கு மனநிலை சரியாக இருக்கிறதா என்று சோதனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இதெல்லாம் அரசியலா? இப்படி பேசலாமா? உண்டு. அடுத்த கேள்வி இன்னொன்று. இதே அண்ணாமலை எப்படி வந்தார்? அவர் ஒரு IPS ஆஃபீஸர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவரை பிஜேபி போலீஸ் ஆஃபீஸர் போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு மறுநாளைக்கு நீங்கள் இங்கே பாஜக தலைவராக வாங்கினாங்க. அவங்க கட்சி விஷயம், நான் அதை பற்றி பேசுகிறேன். யாரை வேணாலும் அவங்க கொண்டு வரலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? எனக்கு ஆகக்கூடிய செலவுகளை, எனக்கு 5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா வீடு என் நண்பன் கொடுக்கிறான், காரு அதுக்கு 2 லட்சம் ரூபா செலவு என் நண்பன் கொடுக்கிறான். ஆக கிட்டத்தட்ட மாதம் 10 லட்சம் ரூபாய் எனக்கு நண்பர்கள் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசினார்ல. இதுதானே சொன்னார் அண்ணாமலை சொன்னார்ல. நான் என்ன கேட்குறேன்னா, எந்த நண்பன் கொடுக்குறான்? என்னுடைய கேள்வி. எந்த நண்பன் கொடுக்குறான்? எவனா சும்மா கொடுப்பானா? இது ஒன்று. மருத்துவத்தில் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக மைய அமைச்சராக, ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் நிர்மலா சீதாராமன், தமிழ்நாட்டு பெண். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் நான் பிறந்த அந்த மாவட்டத்தை சேர்ந்த திருச்சி மாவட்டத்திலேருந்து அவர் போனவர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், போன முறை ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இந்த மக்களவை தேர்தல் வரும்போது நீங்கள் ஏன் இந்த மக்களவை தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு கேட்குறாங்க. நிர்மலா சீதாராமன் என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய அளவிற்கு நிதி வசதி இல்லை. யார் சொல்கிறா? 10 ஆண்டுகள் நிதி அமைச்சராக, பாதுகாப்பு அமைச்சராக பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் சொல்கிறார், எனக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிதி வசதி இல்லை அப்படின்ட்டு. நான் என்ன அவ்வளோ நேர்மையாக இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். நேர்மையாக நான் என்ன கேட்குறேன், சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு வேலை கட்சி சார் நீங்கள் சொல்லுங்கள், எந்த கட்சியில் கட்சி உதவி செய்யாமல் இண்டிவிஜுவல் வேட்பாளர்களை செலவு பண்ணி இன்றைக்கி தேர்தலில் கண்டக்ட் பண்ணுறாங்க? சரி, இது யாரை ஏமாத்துற வேலை? இது ஏற்கனவே அந்த அம்மா பூண்டு வேலையை பற்றி பேசுகிற அதே மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வருது. சரி, எடுத்துக்கலாம். அதனால் நான் இந்த
தலைப்பை ஒரு ஒரு கலகலப்புக்கு உள்ளாக்கி இருக்கீங்க. அதாவது அது நீங்க சொன்னது சரிதான், இப்படியெல்லாம் இருக்கிறார்களே என்று சொல்லுகிறீங்க. தப்பு இல்லை. இன்னொரு விஷயம் சொல்றேன். பீகார் பட்ஜெட்னு ஏன் சொன்னோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பீகார் அடுத்தாப்புல தேர்தல் வரப்போகிறது. அதற்காக பீகாருக்கு கொடுத்தாங்க. போன முறை மக்களவை தேர்தல் நடந்த பிறகு பாஜகவுக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்ப என்ன பண்ணாங்க? சந்திரபாபு நாயுடுவும் இதே நிதிஷ்குமாரும் சேர்ந்து மறுநாளே பால் மாறிட்டாங்க. கட்சியில் அங்க பேசி கொண்டிருந்தவர்கள் கூட்டணி மாறி வந்து எனக்கு நீங்க பீகாருக்கு வேணுங்கிற உதவியை நீங்க பண்ணுங்கன்னாரு. சந்திரபாபு நாயுடு என்ன கேட்டாரு? நான் இந்த அமராவதி என்ற ஒரு புதிய நகரத்தை தலைநகரை உருவாக்குறேன், அதுக்கு பணம் கொடுங்க, துங்கபத்ரா ப்ராஜெக்ட் பணம் கொடுங்கன்னாரு. பணம் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க 2 பேரும் ஆதரவு கொடுத்தாங்க. இல்லைன்னா பாஜக ஆட்சியை அமைந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இப்போ இன்னைக்கு ஒரு 1.5 மாசமா ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. என்ன தெரியுங்களா? 21,000 ரூபா போட்டிங்கன்னா ஒரு மாதத்தில் 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் வரும்னு சொல்லிட்டு பெரிய வாட்ஸ்அப் பூரா அதான் நிரம்பியிருக்கு. யார் சொல்றான்னா, நம்முடைய நாராயணமூர்த்தி இருக்கிறார் இல்லையா? நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸுடைய உருவாக்க பண்ணவர், அவருடைய தலைவர். அவர் சொன்னாரு 21,000 ரூபா போட்டா என்னன்ட்டு. கரண் சப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில அதனுடைய மீடியா உங்களை மாதிரி இருக்கக்கூடியவர், அவர் சொல்லுகிறார் நானும் போட்டேன் வந்ததுன்னு சொல்றாரு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சார் சொல்றாரு? இன்னொன்னு என்ன சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, இந்த மூன்றாவதாக அந்த நாராயணமூர்த்தியோட மனைவி சுதாமூர்த்தி சொல்றாங்க. நேற்று ஒரு வாட்ஸ்அப்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, நாராயணமூர்த்தி, சுதாமூர்த்தி, நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் இப்படி ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. 21,000 ரூபா போட்டிங்கன்னா ஒரு மாதத்தில் 1,40,000 ரூபா ஆகுது, 10 லட்சம் ரூபாய் ஆகுது, 20 லட்சம் ரூபாய் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதில் பல பேர் போடுறாங்க. ஆனால் என்ன வேடிக்கை என்று சொன்னால், இன்று வரையில் நாராயணமூர்த்தி நான் சொல்லவில்லை என்று அவர் மறுக்கவில்லை, சுதாமூர்த்தி மறுக்கவில்லை, நிர்மலா சீதாராமன் மறுக்கவில்லை. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால், இப்படி சாதாரண மக்களை, இன்னும் சொல்ல போனால் நடுத்தர மக்களை 21,000 ரூபா போட்டால் எனக்கு 1 லட்சம் ரூபா வரும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாதாரணமாக ஒரு என்னை போன்று இருக்கக்கூடிய ஒரு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது லோயர் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய நான் என்ன நினைக்கிறேன், 21,000 ரூபா போடலாமான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விளம்பரம், என்ன சொல்ல போனால் ஒரு போலியான ஒரு விஷயங்கள் போய்கொண்டே இருக்கிறது. அரசாங்கம் நினைச்சா அதை கட்டுப்படுத்த முடியாதா? ஏன் கட்டுப்படுத்தவில்லை? என்னுடைய கேள்வியதான், ஏன் கட்டுப்படவில்லை? மற்றதெல்லாம் பேசுறீங்க, இதெல்லாம் ஏன் கட்டுப்படுத்தவில்லை? அடுத்தாப்புறம் இன்னொரு கேள்வியை நான் சொல்றேன். தேசிய இதை சொல்லி தேசிய கல்விக் கொள்கை பற்றி போன மாதம் ஒரு விவாதம் வந்தது. அப்போ அண்ணாமலை சொல்றாரு, அந்த மும்மொழி கொள்கை தான் ரொம்ப அது வரணும், அதில் நாங்கள் இந்தியை வலியுறுத்துறேன்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய பேர்த்தி வடக்க ஒரு மாநிலத்தில் முதலமைச்சருடைய பள்ளிக்கல்வி சீர்திருத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தில் வேலை செய்கிறாங்க 3 ஆண்டுகளாக. அவங்க சொல்றது என்ன தெரியுங்களா? மத்திய பிரதேசத்தில் ஆங்கில ஆசிரியர்களே கிடைப்பதில்லை. என்ன காரணம்னு கேட்டால், பல்வேறு பள்ளிகளில் ஆங்கில ஆசிரியர்கள் பதவிகள் இருக்கிறது, ஆனால் அதற்கு குவாலிஃபைடாக இல்லை ஆள் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு அந்த ஹிந்தி பெல்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹிந்தி அவருடைய தாய்மொழி படிக்கிறார்கள், ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லை. மூன்றாவதாக அவர்கள் தெலுங்கையோ சமஸ்கிருதத்தையோ அல்லது வேற ஏதாவது தமிழையோ படிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரே ஒரு விஷயம்தான் நடக்கிறது. அந்த வடமாநிலங்களை பூராவுமே ஒரு மொழி கொள்கை தான் இருக்கிறது, அதாவது இந்தி கொள்கை தான் இருக்கு. நான் அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன். நீங்க ரயில்வேக்கு போங்க, இங்கே நீங்க வங்கிக்கு போனீங்கன்னா வங்கியிலையும் ரயில்வேலையும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய டிடிஇ போன்றவர்கள், அங்கே டிக்கெட் கொடுக்கக்கூடியவங்க, புக்கிங் கவுண்டர் இருக்கக்கூடியவங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய வங்கியில் இருக்கக்கூடிய துணை மேலாளர்கள், டெப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இன்றைக்கு வடக்கத்திய மக்கள் தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட போனால் என்ன தெரியுமா, ஒரு வார்த்தை ஆங்கிலத்தால் அவங்களால பேச முடியவில்லை. அவர்கள் ஏதாவது கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பேரை சொல்லி அந்த மேடத்தை கேளுங்கிறார். என்ன காரணம் என்றால் அவருக்கு ஹிந்தி தெரியாது. என்ன காரணம் என்று கேட்டால், மைய அரசு பணிகளுக்கு, மாநில அரசு பணிகளுக்கு, வங்கி பணிகளுக்கு, எல்ஐசி பணிகளுக்கு, இதை போன்ற பணிகளுக்கு இந்தி மட்டும் இருந்தால் போதும் என்பதுதான் வடமாநில இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. இதை நம்ம புரிஞ்சுக்காம நேரத்தை கொஞ்சம் எனக்கு நல்ல சிறப்பாக பேசுனீங்க. நேரத்தை கொஞ்சம் உங்கள்கிட்ட நான் கருணையோடு வாங்கிக்கிறேன். அதாவது சார் பேசும்போதும் சரி, சுப்பிரமணியன் சார் பேசும்போதும் சரி, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆமாம், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சார் சொன்னார் எப்படி ஒரு க்ரோத் இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஒரு க்ரோத் எப்படி இருக்குன்னா, இன்டிகிரேட்டட் க்ரோத், பேலன்ஸ்டு க்ரோத்தாக இருக்கணும்.
வளர்ச்சி எல்லாருக்குமானதாக இருக்கணும். அதாவது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கூட திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ணுறது வெறும் கேபிட்டல் இன்டென்சிவ் க்ரோத் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங்கில் மக்களுக்கு எந்த விதத்துலையும் பயன் கொடுக்காது. லேபர் இன்டென்சிவ் க்ரோத் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற க்ரோத் இந்த ஜிடிபி ஃபிகர்ஸ் எல்லாமே ஒரு ஜூம்லாவாக தான் இருக்குது. ஜிடிபி ஃபிகர்ஸ் எப்படி இருந்தாலும் நீங்கள் பாப்புலேஷன், அதுக்கு ஜிடிபிக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது சுப்பிரமணியம் சாருக்கும் தெரியும், ரவிசங்கர் சாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அது என்னென்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அது உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ண. டாலர் வந்து 45 ரூபா இருக்கும்போது இப்போ 85 ரூபா 90 ரூபா ஆகும்போது அதுக்கு தானே இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக அவ்வளோதான். ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் பெருமையோ சாதனையோ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் டாலர்னு சொன்னீங்க சார், நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சார். ஏன்னா இன்னைக்கு டாலர் ரேட்டு சொன்னீங்க, டாலர் ரேட்டு இன்னைக்கு 87 ருபீஸை கிராஸ் பண்ணிட்டே போயிட்டு இதனால என்ன தாக்கங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம கண்டினியூஸா பார்க்க வேண்டியது. இன்னைக்கு அந்த நிறுத்துறதுக்கு $50 பில்லியன் நம்ம செலவு பண்ணிருக்கோம். இல்ல செலவு பண்ணுறோம். இன்னொன்று சார், இப்போ நடக்கிறது நான் சொல்றேன் என்னன்னா, எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சரிங்களா, எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் சரிங்களா. என்ன ஆகுதுன்னா, ஒரு 3 நாள் முன்னாடி மின்ட், உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும், மின்ட் ஒரு மிகப்பெரிய பத்திரிகை, அதுவும் எக்கனாமிக்ஸ் ரீதியாக ஒரு மிகப்பெரிய பத்திரிகை. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த அக்டோபர் 2024 இருந்து மட்டும் இது வரைக்கும் ஆஃப்லோடட் 3 லட்சம் கோடி ரூபாய் ஆஃப்லோட் ஆயிருக்குன்றாங்க. இந்தியா டுடே அவங்க இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா, இது நான் என்னோட தனிப்பட்ட கருத்தாக சொல்லலை, இந்தியா டுடே எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் பிளட் பாத். இது எவிடன்ஸோட நான் சொல்றேன், இது நான் என்னோட தனிப்பட்ட வார்த்தை கடும்போக்கா இருக்கு. பிளட் பாத்ங்கிறது பிளட் பாத் சார். இன்னொன்னு எக்கனாமிக் டைம்ஸ் ஒரு 3-4 டேஸ் கரெக்ட், அதை தான் நீங்க சொல்றீங்களே. என்ன சொல்றாங்கன்னா, சென்செக்ஸ் பிளட் பாத், அதாவது அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, சென்செக்ஸ் பிளட் பாத் ஹெட்லைன்ஸே தான் 4000 பாயிண்ட் கிராஷ், எரோஸ் ₹40 lakh crore. கண்டினியூஸாக உங்களுக்கு வெளிநாடு முதலீடுகள் இந்த எஃப்ஐஏஎஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஏன் போயிட்டுருக்குன்னா, இங்கே வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, தலால் ஸ்ட்ரீட்டில் வாலட்டிலிட்டியே ரொம்ப காமனாக ஆகிட்ட நிலமையில் இருக்குது. இன்றைக்கி வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. அதனால என்னென்னா, இங்கே இருக்கிற வேல்யூஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது. இதனால் என்னென்னா, நம்ம பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன, எதன் அடிப்படையில் நீங்கள் நம்ம பொருளாதாரம் நல்லா பண்ணுது, நம்ம சாதாரண மக்களுக்கும் ஒரு விஜயகிருஷ்ணா வந்து சொன்னீங்க, ஜிடிபி லெவலு இந்த மேல் லெவலில் விட்டுட்டு இந்த ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து கீழே இருந்தே வரணும்னு ராகுல் காந்தி சொல்கிறார் இல்லையா? அதற்கு என்ன ஒரு ஐடியா அவர் வச்சிருக்காரு? இல்லை என்னன்னா, அதாவது நாங்கள் எங்கள் தலைவர் இதுக்கு முன்னாடி ஒரு பார்லிமெண்ட்டில் கூட பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு என்ன தேவைன்னா, சாதாரண மக்களுக்கு நீங்கள் அவங்க கையில் பணம் போகணும் சரிங்களா. இல்லை அதுக்கு தான் 6000 ரூபா மோடி கவர்மெண்ட் போடுது. இல்லை மோடி கவர்மெண்ட் 6000 ரூபாய் அந்த இல்லை அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை, சொல்கிறாங்க. இல்லை அது அதுக்காக 6000 கோடி போடுறேன்னு மோடி சொல்லலை. இல்லை அதுக்காக அந்த மாதிரி ஏழைகளுக்கு அது மாதிரி அவங்க ஸ்கீம்ஸ் பெரிய. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போ 2024 பட்ஜெட் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் அலாட்டட் ஃபண்டிங் ஃபார் 72,000 crore. அதெல்லாம் வந்து ஒரு என்ன தாக்கல என்னன்னா, நீங்க ரவிசங்கர் சார்ட்டையும் கேட்கணும். இல்ல இதுல நிறைய பாலிசிஸ் காம்பினேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தொடர்ந்து பொருட்கள் விலை ஏறிட்டே போகுது சரிங்களா. இதனால பலன் அடிக்கல. நீங்க ஒரு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய பூஸ்டா இருந்திருக்கும். ஆனா நீங்க அதை எந்த கட்டத்திலுமே பண்ணல. இன்னொன்னு கிக் எக்கனாமியும் இன்னைக்கு பெரிய ரோல் பிளே பண்ணுது. கிக் எக்கனாமிக்கு நீங்க பட்ஜெட்ல நாங்கள் ஐடி கார்டு தரோம்னு சொல்றீங்க, ஆனா நீங்க பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா அதுல ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கும். இந்த விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் மட்டும் நான் ஒன்று இங்கே ரிசைட் பண்ண விரும்புகிறேன். வேர்ல்டு பேங்க் ஒரு 2 நாள் முன்னாடி வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நெக்ஸ்ட் இந்தியா ஹை இன்கம் கண்ட்ரியாக மாறணும்னா நெக்ஸ்ட் 22 இயர்ஸ், அடுத்த தொடர்ந்து 22 வருஷத்துக்கு நம்ம 7.8% growthல டிராவல் பண்ணணும். ஆமாம் சார் 7.8 நீங்க வந்து 5.8 டிக்ளைன் ஆயிட்டே. 5.4 செப்டம்பர் குவார்ட்டர்ல இப்போ 5.4 நினைக்கிறேன். 5.4 செப்டம்பர் குவார்ட்டர்ல 5.4 இப்போ கூட எஸ்டிமேட்டோட கம்மி 6.2 நினைக்கிறேன். ஆனா தேவைப்படுறது 6 அவங்க டிக்ளேர் பண்ணது 6.8 நினைக்கிறேன். ஏதோ சொன்னது 6.8 ஆனா 6.2. இது என்னன்னா, இவங்க ஸ்ட்ரக்சரல் இவங்க பாலிசிஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாலிசிஸோட ஃபெயிலியர். எங்க தலைவர் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா சொன்னாரு. அதாவது இவங்க முன்னாடியே வந்து இவங்க ஒரு சில இதுலலாம் சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, ஃபியூச்சர் ஏஐ பேஸ்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்க எங்க தலைவர் என்ன சொல்றாருன்றதுக்காக கேக்குறீங்க. எங்க தலைவர் ஏஐ ரொம்ப முக்கியம் தேவைன்னு சொல்றது. ஆனா நீங்க ஏஐக்கு என்ன அலாட்மெண்ட் பண்ணிருக்கீங்க? 500 கோடி. 500 கோடி என்ன செய்ய முடியும்? இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க ஏஐக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 66, 83, 82 இந்த மாதிரி தான் அலாட் பண்ணிருக்கீங்க. இல்ல இது எல்லாமே இருக்கு, இதை தான் பண்ணிருக்கீங்க. இன்னொன்னு
அமெரிக்காலையும் சரி அமெரிக்காவும் சரி சைனாவும் சரி அவங்க ஏஐ பேட்டர்ன்ஸ் பல மடங்கு சார் ஒரே ஒரு சின்ன விஜயகிருஷ்ணன் நம்ம நேரத்தை கழிச்சு உங்கள்கிட்ட பெர்மிஷனோடு நிறுத்திக்கிறேன். ஒரு கேள்விக்கு மட்டும் பதிலே சொல்லிடுறேன். இந்தியா வெறும் 500 கோடி, அமெரிக்கா எவ்வளோ தெரியுமா? 50 லட்சம் கோடி. இல்லை அதுதான் நீங்கள் எனக்கு அந்த மலைக்கும் மடுவுக்குள்ளது 500 கோடி ஏஐக்கு இந்திய அரசாங்கம் பட்ஜெட்டில், அமெரிக்கா 50 லட்சம் கோடி, 1 ட்ரில்லியனுக்கு மேலே சவுதி அரேபியா ஏஐக்காக மட்டும் இல்லை எல்லாத்தையும் சேர்ந்து யூஸ் பண்ண போறாங்க. நம்மகிட்ட பணம் இல்லை, நம்மகிட்ட பணம் இல்லை. ஐயா சொல்லிடுறேன் நீங்க கேட்டதுனால. இதுக்கு தேவை ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் growth கண்டிப்பா தேவை. ட்ரேட் பார்ட்டிசிபேஷன் எல்லாருக்கும் அனைவருக்கும் சேர்ந்த ஒரு இன்டிகிரேட்டட் growth தேவை. அததாங்க தலைவர் ரொம்ப இதுவா சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க ஏற்கனவே கொஞ்சம் பேசினா கொஞ்சம் சுருக்கமா உங்களுடைய பதில். இல்ல அதான் சொல்றேன். அதாவது பேசுவதற்கு பாட்டம் அப் அப்ரோச், டாப் டவுன் இல்ல, பாட்டம் அப் எல்லாமே அழகா இருக்கும் இருக்கு. ஓகே, நீங்கள் எல்லாருமே கட்சியை சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க இல்லையா, இதில் என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் இருந்தீங்க. அந்த 10 வருஷத்தில் உங்களுக்கே எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஓப்பன் லெவலில் மன்மோகன் சிங் சொல்கிற இந்த பாலிசி எல்லாம் எந்த அளவுக்கு தவறு அப்படின்னு, தவறாக இருக்குது, இது பிரயோஜனமே இல்லைன்னு ராகுல் காந்தி என்ன பண்ணார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த 10 வருஷத்தில் அப்பயே இதே தாங்க. தனி மனிதன் ஒரு நான் முடிச்சிடுறேன். தனி மனிதன் அது அதிகமாயிட்டே இருக்கும், டிஸ்பாரிட்டி இருந்துட்டு தான் இருக்கும். இதை வந்து நீங்க பண்ணீங்களா? ஏதாவது உலகம் ஆரம்பிக்கும் போதே டிஸ்பாரிட்டி இருக்கும். ஆரம்பத்தை சொல்லிட்டேன். அந்த மாதிரி பெட்ரோல் விலை நீங்க குறைங்கிறாங்க. பெட்ரோல் விலை என்ன சிரிக்கிறாங்க பொது உடைமை சார். உலகம் ஆரம்பிக்கும் போதே சின்ஸ் மேன் புட் ஆன் தி வேர்ல்ட் தி டிஸ்பாரிட்டி எக்ஸிஸ்டிங். பெட்ரோல் விலை என்ன சொல்றீங்க? மெயினா பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த பெட்ரோல் இது தென் VAT from central government, VAT from state government. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற VAT வந்து அதிகமாக இருக்கும். பெட்ரோலை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் குறைக்கிறீங்களா சொல்லுங்கள். VAT இல்லையா ஜிஎஸ்டி கீழே கொண்டு போயிடலாமா? ஜிஎஸ்டி கீழே கொண்டு போகலான்னு சொல்லுங்கள். ஜிஎஸ்டி கீழே கொண்டு வந்துருந்தா 5, 12, 18 that is going to be decided. இப்போ நீங்க சொன்னது இந்தியா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, டிஸ்பாரிட்டி இருக்கிறது பல இடங்கள்ல இருக்கு. ஆனாலும் அதையும் தாண்டி சிறந்த வளர்ச்சியை நோக்கி போகுது. சார் டிஸ்பாரிட்டிங்கிறது என்ன அக்னாலஜ் பண்றேன்? மோனோபோலி இருக்கிறது. மோனோபோலி இருந்துதான். அதாவது ஒரு பர்டிகுலர் அதானி அம்பானி இவங்க இருக்கிறது இல்ல. அவர் கேக்குறாரு மோனோபோலி பத்தி கேட்கும்போது யார் இன்வெஸ்ட் பண்றா அப்படின்னு கேக்குறாரு. எஸ், நீங்க கேட்டீங்களா? கண்டிப்பா அம்பானி தான் பண்ணி வேற யார் பண்றா அப்படின்னு கேக்குறாரு சார். நீங்க டெண்டர் அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நேரம் இல்ல. டெண்டர் கால் பண்ணி தானே கொடுக்குறீங்க அதானிக்கு அம்பானிக்குன்னு. ஆரம்பத்துல அதானி யார் கொண்டு வந்தது யாருன்னு பாருங்க. சுப்பிரமணியன் சார் அதானி யார் கொண்டு வந்தது? இல்லைங்க, அதானியை யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் கொண்டு பேசும்போது நேரம் காணாது. அவ்வளோ பெரிய தகவல் நம்ம பேசுனது 2 நிமிஷம் 2 பாயிண்ட் தான் பேசு சார். நேரம் சுருக்கமா சுப்பிரமணியன் சார். அதாவது பிளட் பாத் சொன்னீங்க. சென்செக்ஸ் வந்து 2000 குறைஞ்சிருக்கு. அது 60,000 85,000 போன போது கிரீன் பாத்தா இருந்தது, யாருமே நம்ம பேசல. சோ அது கிரீன் பாத்தா போச்சு இல்லையா? ரெட் பாத்தா வரும்போது தான் பேசுறோம். நம்ம வந்து செலக்டிவா வந்து ஒரு பச்சை கண்ணாடியை போட்டு பார்த்து பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்போ தமிழகத்துக்கு தேர்தல் வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா நெய்வேலி பாலு ஐயா சொன்ன மாதிரி பீகாருக்கு தேர்தல் வருது, அதனால நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்கன்றாரு. தமிழகத்துக்கு தேர்தல் வருது போல இருக்கு, அதனால நிதி ஒதுக்கீடு பட்ஜெட்ல பண்ணிருக்காங்க. பட்ஜெட்னா வெறும் பட்ஜெட்டை மட்டும் பார்க்க கூடாது, எக்கனாமிக் சர்வேயையும் சேர்த்து பார்க்கணும். எக்கனாமிக் சர்வேல பாத்தீங்கன்னா பக்கம் 216ல தமிழகத்துல வந்து இல்லம் தேடி கல்வி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து இல்லம் தேடி கல்வி யாருக்கு பண்ணுவாங்கன்னா அரசாங்க பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு, அவர்களுக்காக பிராட்பேண்ட் நெட் வசதி வந்து கொடுப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு வந்து எக்கனாமிக் சர்வேல இடம்பெற்றிருக்கிறது 219 பக்கம். அப்புறம் 319 பக்கத்துல வந்து தமிழ்நாடு வந்து இண்டஸ்ட்ரியல் லெதர் அண்ட் ஃபுட்வேர் பாலிசி நல்லா பயன்படுத்துறாங்க, டெய்லர் மேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து 22 லட்சம் வேலை வாய்ப்புகளை வந்து இந்த ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஐயா சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுல தேர்தல் போல இருக்குது. அதனாலதான் இங்க கொண்டு வந்திருக்காங்கன்ற அந்த கருத்தை நான் பதிவு பண்றேன். சரி, என்ன சொல்ல வந்தீங்க நீங்க? இல்ல அவர் சொல்றதுக்கு முன்னாடி இந்த அப்பேரல் செக்டார்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு லீடிங்ல தான் இருக்கு. சரிங்களா? ஏன்னா நீங்க இந்த அப்பேரல் செக்டார்ல நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட்ல சொன்னீங்க 2016 நினைக்கிறேன், எக்ஸாக்ட் ஞாபகம் வரல. அதுல 1 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குவோம் நீங்க அப்பேரல் செக்டார்ல இது வரைக்கும் பண்ணிருக்கீங்களா சார்? இன்னொன்னு 2024 பட்ஜெட்ல
இந்த இஎல்ஐ ஸ்கீம்ஸ்ல 4 கோடி வேலை வாய்ப்பு, சரி. 2 லட்சம் கோடி செலவு பண்ணுவோம், டாப் 500 கம்பெனிஸ்ல இன்டர்ன்ஷிப்பு, 1 கோடி பேர் இன்டர்ன்ஷிப்ல பயனடைவாங்கன்ற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கான்னு நான் கேட்குறேன். That is 2025-26 Right. financial year. Right. From April இல்ல, 2000 இல்ல நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். Budget is meant for 2025-26. April 2025 to March 26. அப்பதான் நீங்க கேட்கணும். இந்த பட்ஜெட்ல அதுக்கான நீங்க அப்பதான் கேட்கணும். இல்ல சார், இந்த பட்ஜெட்ல அதுக்கான ரெஃபரன்சஸ்லாம் என்ன இருக்கு நான் நீங்க சொல்லுங்க. இல்ல சார், பட்ஜெட் டிஸ்பாரிட்டிஸ் எவ்வளவு இருக்கு, அது நம்ம உள்ள போனா இன்னும் அதுக்குள்ள டிராவல் பண்ணணும். இந்த பட்ஜெட் நம்ம என்ன பண்ணலாம், நீங்க ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு பட்ஜெட்டை பத்தி பேசுவோம். நம்ம 2 மணி நேரம் 5 மணி நேரம் பேசலாம். ரொம்ப சிறப்பு நேயர்களே. கண்டிப்பா. இந்த தலைப்பில் சாமானியர்களுடைய குரலாக திரு நெவிலி பாலு அவர்கள் வாங்கும் திறன், ஏழைகளுடைய விளிம்பு நிலை மக்களின் தேவைகள், இதுதான் பொருளாதார வளர்ச்சினார். நம்முடைய மரியாதைக்குரிய பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களும் திரு ரவிசங்கர் அவர்களும் வேறுவித பரிணாமத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய விஜயகிருஷ்ணாவுடைய கருத்தும் ராகுல் காந்தி ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து கீழே இருந்து வரணும் அப்படின்னார். உங்களுக்காகவே காற்றொலியில் நாங்கள் மிதக்க விடுறோம். ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சி எமக்கான வளர்ச்சி. ஆனால் எங்களுக்கான பலவிதமான கொள்கை சித்தாந்த கோட்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்தியா வளர்ந்து வரும் பொருளாதார நாடு என்பதை சர்வதேசம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சி யாருக்கானது என்பதுதான் இப்பொழுது கேள்வி. அது சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரின் உள்ள கிடக்கையாக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடம் வந்தோம். நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.